நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரின் சிறப்பான நாளில் நாம் அவர் முன் நின்று கொண்டிருக்கிறோம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடினர் என்கிற அற்புதமான வார்த்தைகளை யோசுவா நூலிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாமும் இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள்ளே வந்து சேர்வதற்கு நமது முன் நிற்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு அடையாளம் இந்த நற்கருணை. நற்கருணை ஆண்டவர் தாமே நம்மை மேகஸ்தம்பமாக நெருப்பு தூணாக இருந்து வழிநடத்துகிறவர். இந்த தெய்வத்தின் அடையாளத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இந்த வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டுமாக பாடி துதிக்கிற போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நல்லவரை நினைத்து பாடி துதிப்போம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடலின் வரிகள் உரைக்கிறது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நாம் என்னாலும் உலக பெருமையை அல்ல, நம்முடைய சுய லாபத்தை அல்ல, மாறாக கடவுளுடைய நன்மைத்தனத்தையே நாம் பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்தவர்களாக என்றிலிருந்து கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை வாயார நாம் எடுத்துரைத்து அவரில் மகிழ்ந்து அவரை மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிற போது நாம் எத்தனை முறை கடவுளுக்கு மறுமொழி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மிடத்திலே கேட்கிற எத்தனையோ காரியத்தை புறம்பே தள்ளிவிடுகிறோம். இதோ ஆண்டவருக்கு நாமும் மறுமொழி பகர்கிற பிள்ளைகளாக இதோ நாம் மாறி நிற்க
அவரே அச்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இதை உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்கிற அந்த வார்த்தை கடவுள் முகம் பார்த்து செயல்பாற்றுவதில்லை, உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர். நாம் ஏழைகளாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்முடைய குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறார். இந்த உன்னதமான உணர்வை இன்று நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்ட கடவுள் அதே கிறிஸ்து வழியாகவே செயலாற்ற அழைக்கிறார். இதை உணர்ந்து பாடி துதிப்போம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து வாயிலாக நீர் செய்ய விரும்பிய அதே செயலை எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் உணர்ந்து செயலாற்ற கிறிஸ்துவை போல நாங்களும் உமக்கு சான்று பகர்கிற சாட்சிகளாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.